மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ நேற்று பெண்ணினுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கு பொருந்தக்கூடிய ஆணினுடைய நட்சத்திரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று ரோகிணியை பார்த்தோம். பெண்ணின் நட்சத்திரம் ரோகிணி. இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாமா? பெண்ணின் நட்சத்திரம் மிருகசீரிடம். 1, 2ஆம் பாதம் ரிஷபராசி. எது பொருந்துதுன்னு பார்க்கலாமா? அஸ்வினி மேஷம் உத்தமம், பரணி மேஷம் உத்தமம், கார்த்திகை 1 மேஷம் உத்தமம், கார்த்திகை 2, 3, 4 ரிஷபம் உத்தமம், ரோகிணி ரிஷபம் உத்தமம், மிருகசீரிடம் 1, 2 உத்தமம், மிருகசீரிடம் 3, 4 ரிஷபம் உத்தமம். அதற்கு பிறகு பூசம் கடகம் உத்தமம், உத்திரம் 1 சிம்மம் உத்தமம், உத்திரம் 2, 3, 4 கன்னி உத்தமம், அஸ்தம் கன்னி உத்தமம். அதற்கு பிறகு சுவாதி துலாம் உத்தமம், விசாகம் 1, 2, 3 துலாம் உத்தமம், விசாகம் 4 விருச்சிகம் உத்தமம், அனுசம் விருச்சிகம் உத்தமம், கேட்டை விருச்சிகம் உத்தமம், மூலம் தனுசு உத்தமம், போராடம் தனுசு உத்தமம், உத்திராடம் 1 தனுசு உத்தமம், உத்திராடம் 2, 3, 4 மகரம் உத்தமம், திருவோணம் மகரம் உத்தமம், சதயம் கும்பம் உத்தமம், பூரட்டாதி கும்பம் 1, 2, 3 உத்தமம், பூரட்டாதி 4 மீனம் உத்தமம், உத்திரட்டாதி மீனம் உத்தமம், ரேவதி மீனம் உத்தமம். இப்படி பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது. மிருகசீரிடம் நம்ம இன்னைக்கு மிருகசீரிடம் 1, 2 பாதம் பார்த்துருக்கோம். அதனால் பொருந்தும் நட்சத்திரங்கள். அதே மாதிரி அவரவர்கள் ஜாதகத்தை இரு ஜாதகத்தை வச்சு நாம் ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இது. நீங்கள் எலெக்ஷன் இது எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் எந்த கட்சிக்கு ஓட்டி போடுவீங்க, என்ன ஏதுங்கிறத சொல்லுங்கள். நாம் இன்னும் முடிவு பண்ணலை. எல்லாம் வளைகுடா போர் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு குழந்த வேறு போர் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அதனால் அமைதி தான் வேணும், நமக்கு இதுதான் வேணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க? எங்கள் வீட்டில் நேற்று நைட்டு சாதம் சூடாக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருக்குது. இன்றைக்கி தான் ஒரு ஆஃபீஸில் இருந்து வருவாங்க. சாதம் வைக்கணும், சாம்பார், ஒரு ரசம், பருப்பு முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், ரசம் வைக்கணும். இனிமேல் தான் வைக்கணும், நான் இனிமேல் தான் செய்யணும். அப்புறம் நைட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருவேன் அவர்கிட்ட. அவ்வளோதான் இன்றைய விசேஷங்கள், இன்றைய இது. வேறு ஒன்றும் இல்லை. தலை வேற சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. என்ன டாக்டர்கிட்ட போனாலும் பயமாக இருக்குது. ஓகே, பொருந்தும் நட்சத்திரங்கள், பொருந்தா நட்சத்திரங்கள். நாளைய போல் வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தண்ணி குடிங்க, தண்ணியில் முகம் கழுவுங்க. பச்சை குளிர்ந்த தண்ணி, சுத்தமான தண்ணியில் ஜாக்கிரதையாக இருங்க. வெயிலில் சளி பிடிச்சா போகவே போகாது. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. பெரிய பெரிய ஜாம்பவான் சொல்லாத சந்தேகத்தை நான் சொல்லுவேன். உங்களை பார்க்கணுங்கிற ஆசை, உங்களோட இருக்கணுங்கிற ஆசை தான் எனக்கு. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர என்னோட சார்ஸ் இருக்கிற அனைவருக்கும் நன்றி.